தொடர்ந்து திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். காலை ஆராதனையிலும் சரி, இந்த 2வது ஆராதனையும் சரி, கடவுளுடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் வருகை தந்திருக்கின்ற ரெவரண்ட் டாக்டர் ஞானவரம் ஐயா அவர்களை நம்முடைய திருச்சபை சார்பாக அன்போடு கூட வாழ்த்தை வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களே இந்த நாளிலே நடைபெறுகிற இந்த ஆண்கள் ஐக்கிய சங்கத்திலே சிறப்பு விருந்தினராய் வந்திருக்கிற அருமையான அண்ணன் அவர்களையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்பொழுதும் அவர்களை முன்பதாக வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக அவரை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். அமைதியின் அடையாளமாக இருவரும் செயல்படுவதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஏற்றப்படுவோம். நம்மத்திலே வந்திருக்கிற அருமையான ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வார்கள். நாம் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோமாக, ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலை மீட்பெருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலையில் இப்பொழுதும் உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே. ஆமென். ஆண்டவருக்குள் அன்பான இறை மக்களே, விசுவாச உடன்பிறப்புகளே, திருச்சபை மக்களே, கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் மிகுந்த அன்போடு கூட வாழ்த்தி ஆண்டவருடைய பெயராலே வாழ்த்துக்களை சொல்லி உங்களை அன்புடனே வாழ்த்துகின்றேன். பசுமலையில் இருப்பது எப்பொழுதுமே எனக்கு பெருத்த மகிழ்ச்சியாக இருக்கும். பசுமலைக்காக எப்போதும் நான் நன்றி உள்ளவனாகவே இருப்பேன். நான் பாடுகிற பாடல்கள், நான் எழுதுகிற பாடல்கள், இவைகளுக்கு அடித்தளமிட்டது பசுமலை. நான் எப்பொழுது பசுமலைக்கு வந்தாலும் என்னுடைய ஆசான் புலவர் விபாகா சுந்தரம் அவர்களை நினைத்து ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன். நான் எப்படியும் ஒரு 500க்கு மேலான பாடல்களை எழுதியிருக்கிறேன். அந்த பாடல்கள் எல்லாம் எழுதுவதற்கு எனக்கு கரம் பிடித்து சொல்லித்தந்தவர் பசுமலை புலவர் விபாகா சுந்தரம் ஐயா அவர்கள். அவர்களுக்காக ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவனாகவே இருக்கிறேன். அவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு? இங்கே இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. இளைஞர்கள் பசுமலையின் சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே ஐயாவுக்கு நன்றி சொல்லி நான் இப்பொழுது ஒரு பாடல் பாடப்போகிறேன். இந்த கிறிஸ்தவ கீர்த்தனையிலே ஒரு பாடல் இருக்கிறது, 353வது பாடல். ஐயா அதை மேலே கொண்டு வாங்க ஐயா. 353வது பாடல். அந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடப்போகிறோம். அந்த பாடல் என்னுடைய பாடல், உங்களில் ஒரு சிலருக்கு தெரியும். நான் ஏற்கனவே அந்த பாடலை இங்கு பாடியிருக்கிறேன். இந்தோளம் என்ற ஒரு ராகம். இங்கே இசையாசிரியர்கள் எல்லாம் இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஆகையினாலே இந்தோளம் என்ற ஒரு ராகத்தில் அந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். ஏற்கனவே பாடப்பட்ட பாடல் தான். சேர்ந்து பாடுவோம். சேர்ந்து பாடுவோமா? கொயர் என்னோட சேர்ந்துக்கிறீங்களே. சமகமனித நிசா சானித மகசா ஆ இந்தோளம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். எல்லாரும் ஜாயின் பண்ணணும். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். அனுதின வாழ்வில் தூய உறவினில் மகிழ்ந்திடுவோம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். தொழுகை உறவினிலே நிலைத்திருப்போம். தொடர்பு புரிந்துமே பலனடைவோம். இடர்கள் யாவையும் கலைந்திடுவோம். இடர்கள் யாவையும் கலைந்திடுவோம். இயேசுவின் அன்பினில் நிலைத்திருப்போம். எல்லாரும் ஆவியின் கூட்டுறவில்
அனைவரும் வாழ்ந்திடுவோம். ஆமாமா, தாளம் போடலாம், தாளம் போடலாம். தொண்டு உறவினிலே பணிபுரிவோம், தொய்ந்திட்ட பிறரையே தேற்றிடுவோம். எல்லாரும் தொண்டு உறவினிலே பணிபுரிவோம், தொய்ந்திட்ட பிறரையே தேற்றிடுவோம். அண்டத்தில் நீதி நிலை பெறவே, அண்டத்தில் நீதி நிலை பெறவே, அடியவராய் பணி புரிந்திடுவோம். நாம் ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். அனுதின வாழ்வில் தூய உறவினில் மகிழ்ந்திடுவோம். ஆவியின் கூட்டுறவில் அனைவரும் வாழ்ந்திடுவோம். தேங்க்யூ. பசுமலைக்கு வந்தால் பாட்டு பாடணும் போல இருக்கும்ல. இந்த கொயர் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்பட்ட கொயர். பிள்ளை ஆல்வினுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ரைட், இன்னைக்கு ஆண்கள் ஐக்கிய சங்க ஆராதனை. எஸ், போன 21ஆம் தேதி உலக சமாதான தினம். உங்களுக்கு தெரியுமா, இன்றைக்கி ஒரு முக்கியமான உலக தினம். இங்கே நர்சிங் காலேஜ் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க. யாராச்சும் சொல்லுங்கள் பார்க்கலாம், இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் வெரி குட். யார் சொன்னது? ஹார்ட். இன்றைக்கி உலக இதய தினம். எத்தனை பேர் தெரியும்? ஆமாம், இதயம் இருப்பவர்கள் எல்லாருக்கும் தெரியணும். இது எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? இதயம் யாராருக்கு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி உலக இதய தினம். இதய நோயாலே கஷ்டப்படுகிறவர்களை நாம் நினைக்க வேண்டும். இதயம் சார்ந்த திருப்பணி செய்கின்றவர்களை நாம் நினைக்க வேண்டும். நம்முடைய இதயத்தை கடவுள் கொடுத்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்று இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஹார்ட். ஆனால் அதை பற்றி பேசவில்லை. நான் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தோடு சேர்ந்து ஆண்களின் ஆன்மீகம் என்ற தலைப்பிலே ஒரு 4 பாயிண்ட் சொல்ல போகிறேன். ஆனால் நேரம் குறைவாக இருக்கிறபடியினாலே மிக சுருக்கமாக வேகமாக நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவேன் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே. ஆண்களின் ஆன்மீகம். பெண்களின் ஆன்மீகத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். பெண்ணியம், ஃபெமினிஸ்ட் தியாலஜி, ஃபெமினிஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த பைபிள், ஃபெமினிசம், இல்லையா? இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டது தான். நிறைய பேசியிருக்கிறோம். ஆண்களாக இருக்கிறபடியினாலே ஆண்களுக்கென்று ஒரு ஆன்மீகம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். உண்மைதான், ஆண்களாக இருக்கிறபடியினாலே என் அன்பான ஆண்களே, நீங்கள் தைரியத்தோடு துணிச்சலோடு ஆண்டவர் என்னை ஒரு ஆணாக படைத்திருப்பதற்காக நன்றி சொல்லுகிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். அதுக்காக பெண்ணாக படைத்திருப்பது தப்புன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை ஒரு ஆணாக படைத்திருப்பதற்காக நன்றி. நீங்களெல்லாம் ஆண்டவரே என்னை ஒரு சொல்லுங்க பெண்ணாக படைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி. நாம் இருவரும் ஆண்களும் பெண்களும் இணைந்து கடவுளுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அழைக்கப்படுகிறோம் என்பது நிச்சயமான உண்மை. ஒரே ஒரு கதை சொல்கிறேன். ஒரு 2 கதை வச்சுருக்கிறேன், இடையில இன்னொரு கதை சொல்லுவேன். ஒரு கதை சொல்லட்டுமா? இப்படி தான் ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும், ஒரு சின்ன பிள்ளை, அவளுக்கு ஒரு 5 வயசு. அந்த பிள்ளை கேட்டா 5-6 வயசு, கேள்வி கேட்குற வயசு. அவள் கேட்டா அம்மாட்ட, அம்மா நம்மெல்லாம் எப்படிம்மா இந்த உலகத்தில் வந்தோம் அப்படின்னு கேட்டா. அவங்க அம்மா கொஞ்சம் பைபிளை படிக்கிறவங்க, பைபிளில் இருக்கிறதெல்லாம் அப்படியே நம்புகிறவங்க. அவங்க சொன்னாங்க, ஆதாம் ஏவாள்னு ஆதி பெற்றோர் மகளே, அந்த ஆதாம் ஏவாளிலிருந்து தான் நம்மெல்லாம் இந்த உலகத்தில் மனிதர்களாக வந்தோம் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. கொஞ்ச நேரம் மறுநாள் காலையில் அவங்க அப்பா கூட இருந்தா. அவங்க அப்பாட்ட கேட்டா, அப்பா நம்மெல்லாம் எப்படிப்பா அந்த உலகத்தில் வந்தோம்? பிள்ளைகள் ரொம்ப கவனமானவங்க. சரிதாரா? அம்மா சொன்னதோடு நிப்பாட்டி இருக்கணும்ல, அப்பாட்டையும் கேட்குறா. அவங்க அப்பா நம்மளை மாதிரி கொஞ்சம் படித்தவர், நம்மளை மாதிரி கொஞ்சம்
சொல்லுங்க. ஆமாம், பிஹெச்டி எல்லாம் படித்தவர். அவர் சொன்னார், குரங்குகளும் ஏப்ஸ் அண்ட் மங்கீஸ் ஆர் அவர் ancestors சொன்னார். குரங்குகள் தான் நம்முடைய முன்னோர்கள் மகளே. நம்மெல்லாம் குரங்குகள்ல இருந்து தான் சொல்லுங்க வந்தோம் அப்படின்னு அவர் சொன்னார். இவ குழம்பி போனான். அம்மா சொல்றாங்க ஆதாமியாவாள், அப்பா சொல்றாரு குரங்குகள்ன்றார். மறுநாள் காலையில் 2 பேரும் ஒன்றா உட்காந்து எல்லாரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து இவ கேட்டா அம்மாட்ட, அம்மா நான் உன்னிட்ட கேட்டேன், நீங்கள் ஆதாமியாவாள் தான் நம்முடைய முன்னோர்னு சொன்னீங்க. அப்பாட்ட கேட்டேன், அப்பா சொல்கிறார் நம்முடைய முன்னோர்கள் யார், குரங்குகள் அப்படின்னு சொல்கிறாரு. எதுமா உண்மை அப்படின்னு கேட்டா, அவங்க அம்மா ரொம்ப வேடிக்கையானவங்க. அவங்க சொன்னாங்க 2மே உண்மை மகளே அப்படின்னாங்க. எப்படின்னு கேட்டா, நான் எங்கள் குடும்பத்தை பற்றி சொன்னேன், உங்கள் அப்பா அவங்க குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. இது தேவையா நமக்கு? இல்லை. ஆண்களே, உங்கள் பாடு திண்டாட்டம் தான். ஆமாவா இல்லையா? ஒருத்தர் ஆமான்றார் பாருங்க. அவர் அனுபவம் அவருக்கு தானே தெரியும் இல்லையா? சரி, அந்த கதையை அப்படியே நிப்பாட்டிக்கிட்டு நம்ம செய்திக்கு போவோமா? ஆண்களின் ஆன்மீகம் என்ற தலைப்பிலே 4 பேரை சொல்ல போகிறேன். பெண்களை பற்றி நிறைய பேசுவோம். மரியாளின் ஆன்மீகம், மகதலேனா மரியாவின் ஆன்மீகம், எலிசபெத்தின் ஆன்மீகம், சொல்லுங்க அப்படியே நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ரூத்தின் ஆன்மீகம், எஸ்தரின் ஆன்மீகம், தெபோராளின் ஆன்மீகம், இல்லையா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஆமாம், அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் பெண்கள் ஐக்கிய சங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நீங்கள் நிறைய பேசியிருப்பீங்க அதை பற்றி. நாங்களும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம்ல. இன்னைக்கு நீங்கள் கேளுங்க, சரியா? ஆம், ஆண்களின் ஆன்மீகம் என்ற தலைப்பில் ஒரு 4 பேர். முதலாவது ஏசாவின் ஆன்மீகம், 2வது போவாசின் ஆன்மீகம், 3வது யோசேப்பின் ஆன்மீகம், யோசேப்புனா புதிய ஏற்பாட்டு யோசேப்பு, 4வது பர்னபாவின் ஆன்மீகம். ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிஷம் தான் எடுப்பேன். ஒவ்வொருத்தருக்கும் 5 நிமிஷம். அப்படின்னா எத்தனை நிமிஷம் சொல்லுங்க? 20 நிமிஷம். அதனால் அதுக்குள்ளே முடிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஓகேயா? முதலாவது ஏசாவின் ஆன்மீகம். ஏசா, த ஸ்பிரிச்சுவாலிட்டி. எழுதுங்க, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் ஈசா. ஏசாவின் ஆன்மீகம் எப்படிப்பட்டது? ஆனால் ஏசாவை நாம் தரம் தாழ்த்தி, அவரை கேவலப்படுத்தி, அவரை குற்றப்படுத்தியே பழகி போனவர்கள், யாக்கோபை தூக்கி பிடிக்கிறவர்கள். இங்கே யாராவது ஏசா என்ற பெயர் வைத்தவர் இருக்கீங்களா? கை வைத்துங்க. ஏசா. போடி நாயக்கனூரில் என்னுடைய உறவுக்காரர் ஒருவர் ஏசா என்ற பெயரில் இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் போடி நாயக்கனூர் ஏசா ஐயாவை பற்றி? போதரையாவை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஆமாம். ஏசா என்ற பெயரிலே பெயர் வைக்கலாமா வைக்கக்கூடாதா? வைக்கலாம் என்பதற்கு நான் சான்று பகர போகிறேன். எத்தனை யாக்கோபு? எத்தனை பேர் யாக்கோபு இருக்கீங்க? கை வைத்துங்க. யாக்கோபுகள் நிறைய இருப்பீங்களே, கட்டாயம் இருப்பீங்க. நான் இப்படி சொல்லிட்டு கையை வைத்த சொன்னால் நீங்கள் உயர்த்துவீங்களா? இல்லையா? ஆமாம், யாக்கோபுகளும் சாலமோன்களும் நிறைந்த திருச்சபையிலே ஏசா என்ற பெயரை வைப்பதற்கு பயப்படுகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏசாவின் ஆன்மீகம் போற்றப்படத்தக்கது. ஒன்று ஏசாவின் ஆன்மீகத்தில் இப்படி எழுதியிருக்கிறேன். 1 மன்னிக்கும் ஆன்மீகம். அந்த டிராமா, ஐயா டிராமாவில் நடித்தவங்களுடைய பெயர்களை பற்றி நீங்கள் என்னுடைய பிரசங்கம் முடித்தோன்னு நீங்கள் சொல்லிடுங்க. ஐயா திரு சுரேஷ் அவர்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தம்பி மேகதாஸ், அது மாதிரி என்னுடைய அன்பான பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்களை நான் அதிகமாக பாராட்டுகிறேன். ஆக மன்னிக்கும் ஆன்மீகம் ஏசாவின் ஆன்மீகம். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் ஃபர்கிவ்னஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் பார்டனிங். மன்னிக்கும் ஆன்மீகம். நான் உன்னை மன்னிக்கிறேன். ஐயா ஏசாவா நடிச்சது யாருங்க? இங்க பாருங்க, எந்திரிச்சு நில்லுங்கய்யா, ஒரு கைதட்டுங்க அவருக்காக. ஆமாம், அவர் தான் இன்னைக்கு நம்முடைய ஹீரோ. அவர் தான் நம்முடைய ஹீரோ. டே நீ என் தம்பிடா. என்ன அருமை! அப்படியே அசந்து போயிட்டேங்க. நீ என் தம்பிடா, வாடா நம்ம போவோம்டா, பழசெல்லாம் சொல்லுங்க மறந்துடுவோம்டா, வாடா நீ எவ்வளவோ எனக்கு. அதான் அண்ணே நான் உன் ரொம்ப தப்பு செய்திருக்கேனே, அட விடுறா. என்ன அருமை தெரியுமா? உயிரோட வந்துச்சுங்க இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை, உயிரோடு. நான் பிரசங்கமே பண்ண வேண்டியதில்லை, அதுவே போதுமானது. அந்த அளவுக்கு
ஏசாவின் ஆன்மீகம் மன்னிக்கும். குடும்பத்திலே மன்னிப்பு, சமூகத்திலே மன்னிப்பு, இல்லையா, நிறுவனத்திலே மன்னிப்பு, திருச்சபையிலே மன்னிப்பு. இவைகளுக்காக ஏசாவுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்பான நண்பர்களே, ஏசாவை போற்றுவோமா? ஆனால் நம்ம பவுலப்போஸ்தல கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஆளு. ஒரு சாப்டர்ல ஏசாவை கீழே தள்ளி யாக்கோபை உயர்த்துவார். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? போதர்மார்களுக்கு தெரியும், நீங்களும் படிச்சிருப்பீங்க. அந்த விஷயத்திலே பவுலப்போஸ்தலனை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. யாக்கோபு ஏமாற்றுக்காரன், மன்னிப்பு கேட்டார், அதை நான் ஒத்துக்கிறேன். நாம் எல்லாரும் தவறு செய்கிறவர்கள் தான். மன்னிப்பு கேட்கும்போது நாம் உயர்கிறோம். ஆனால் ஏசா மன்னிப்பதற்கு தாராளமாக இருந்தார். அது மாத்திரமல்ல நண்பர்களே, ஏசாவை பற்றி ஒன்றே ஒன்று சொல்லிவிட்டு அடுத்த கேரக்டருக்கு போகிறேன். அண்ணே வச்சுக்கண்ணே, இதெல்லாம் என்னுடையதுண்ணே அப்படின்னு சொல்கிறார்ல, போதும்பா, எனக்கு நிறையா, சொல்லுங்க, எனக்கு நிறையா இருக்குப்பா. எத்தனை பேர் சொல்லுவீங்க? எத்தனை பேர்? ஐயா ரொம்ப நன்றி, ஒரு அம்மா சந்தமா கையை வைத்துறாங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு நிறையா இருக்கு, போதும்? spirituality of contentness, spirituality of enough. போறியா? spirituality of enough. enough is enough. சொல்ல முடியுமா? எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எங்கிட்ட இருந்து கிடைச்சாலும் வேணும், எப்படி கேவலமாக கிடைத்தாலும் வேணும். அது ஸ்பிரிச்சுவாலிட்டியா? சரியான பாதையிலே கிடைத்தால் தான் அந்த காசை வாங்குவேன் என்று சொல்ல உன்னால் முடியுமா? எனக்கு வேணாம். அது திருச்சபையிலும் சரி, அது நிறுவனத்திலும் சரி, அது சமுதாயத்திலும் சரி, எனக்கு எனக்கு சொல்லுங்க, போதும். சொல்லுங்க, போதும். போதும் என்ற மனதுடனே கூடிய, சொல்லுங்க, தேவ பக்தியே. என்னுடைய அப்பாவை நான் அந்த நேரத்தில் நினைக்கிறேன், மாசிலாமணி உபதேசியார். இந்த வசனத்தை சொல்லும் போதெல்லாம் மாசிலாமணி உபதேசியார் நினைப்பேன். எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்களோ எனக்கு தெரியாது. அப்பா கொஞ்ச நாள் மதுரையில் வாழ்ந்தாங்க. ஏழை மாசிலாமணி உபதேசியார். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். என் மகன் எட்வின் செல்லையா அங்கே இருக்கிறாங்க. ஆகையினாலே நண்பர்களே, நான் முடிக்கிறேன். எதை? பிரசங்கத்தையா? ஏசாவை முடிச்சிருவோமா? ஆனால் ஒன்னே ஒன்று எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏசா மன்னித்து விட்டார், யாக்கோபு மன்னிக்கவே இல்லை. யாக்கோபு கொலைகாரர். இப்போது யாக்கோபு 60,000 பேரை கொன்று போட்டு விட்டார். ஏசாவின் பிள்ளைகள் 60,000 பேரை கொன்று விட்டார். நல்லா கவனிங்க. அந்த 60,000 பேர்ல 40,000 பேர் குழந்தைகள். யாக்கோபு தினந்தோறும் கொன்று கொண்டே இருக்கிறார். ஏசாவின் பிள்ளைகள் செத்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கே? எங்கே? இஸ்ரேல் இல்லம்மா, பாலஸ்தீனாவில். நீ இஸ்ரேல்னு சொன்னீங்கன்னா அவங்க இவங்களை அடிக்கிறதாக அர்த்தம். இவங்க தான் அவங்களை அடிக்கிறாங்க. யாக்கோபு கொலைகாரன். பெஞ்சமின் நத்தனியாக ஒரு கொலைகாரன். தினந்தோறும் எனக்கு போன் பண்றாங்க என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய போதகர்மார். அண்ணே, இந்த பிரச்சனையில் நம்ம யாரை சப்போர்ட் பண்றது? சத்தியமாக சொல்லுகிறேன், ஏசாவையா யாக்கோபையா? சொல்லுங்க, சொல்லுங்க. பேச மாட்டீங்களே. இந்த கொலைவெறித்தனத்தில் நீங்க சப்போர்ட் பண்ண வேண்டியது ஏசாவையா யாக்கோபையா? வாய் வர மாட்டேங்குது. கொலை 60,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாக்கோபு கொலைகாரன். யாரை சப்போர்ட் பண்ணணும்? ஏசாவை. வாய் வர மாட்டேங்குது. இவ்வளவு சொன்ன பிற்பாடும் புரியுதா? நான் தைரியமா இருக்கிறேன், என் கூட பேசுங்க. இதை பற்றி நிறைய எழுதியிருக்கிறேன், என்னுடைய புத்தகங்கள் வெளியே இருக்கின்றன. நாம் யாக்கோபை சப்போர்ட் பண்ணுவதா ஏசாவை சப்போர்ட் பண்ணுவதா என்று. கிறிஸ்டியன் ஜாயனிசம் என்ற பெயரிலே இன்னைக்கு சுத்து பிரசங்கியார்கள் அத்தனை பேரும் இஸ்ரேலையே சப்போர்ட் பண்ணுகிறார்கள். ஆனால் நாங்கள் போதகர்மார், பேராயர்மார் கட்டாயமாக இஸ்ரேலை சப்போர்ட் பண்ண மாட்டோம். பாவப்பட்ட பலஸ்தீனாவை தான் சப்போர்ட் பண்ணுவோம். ரைட், போலாமா? சாரி,
அடுத்த பாயிண்ட் போயிடுவோமா? அடுத்தது போவாசின் ஆன்மீகம். எழுதுங்க, போவாசின் ஆன்மீகம். போவாசினுடைய ஆன்மீகத்தில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் சொல்ல போறேன். போவாஸை பற்றி நிறைய பேசலாம், ஒரே ஒரு பாயிண்ட், டைம் இல்லாதனால. என்ன தெரியுமா? கைம்பெண்ணை மறுமணம் செய்த ஆன்மீகம். இது எப்படி இருக்கு? ஒரு கைம்பெண்ணை மறுமணம் செய்த ஆன்மீகம். அதற்கு என்ன வேணும் சொல்லுங்கம்மா? என்ன வேணும்? ஒரு தைரியம் வேணும். கைம்பெண் மறுமணத்தை இந்த திருச்சபை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவதில்லை. ஆனால் திருச்சபை என்கரேஜ் பண்ண வேண்டும். அவா பண்ண மாட்டா. எவா எவா அவா பண்ண மாட்டா. ஏனெனில் கைம்பெண்களுக்கு மொட்டை அடிச்சு இதை பேர் என்ன முக்காடை போட்டு ஓரத்தில் உட்கார வைத்த கலாச்சாரம் தான் இந்திய கலாச்சாரம். அதைத்தான் ஒருத்தர் கிண்டியில் இருக்கிறவர் தினந்தோறும் பயங்கர பெருசா பேசுறார். கிண்டியில் யார் இருக்கா, யார் பேசுறான்றதை நீங்களே டிசைட் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியணும். தெரியலைன்னா ஐம் சாரி தம்பி. புரியுதா? புரியுதா? புரியலையா? சமூக நல துறையில் இருக்கீங்க தம்பி, சமூக அக்கறை துறையில் இருக்கீங்க. தினம் பேசுறாரு இந்த இந்திய மண்ணிலே இல்லையா? அவர் பேசுவார். மனு தர்மம் பயங்கரமான பெருசு. மனு தர்ம சாஸ்திரம் தான் இந்தியாவுக்கு சொந்தம். நாம் மனு தர்ம சாஸ்திரத்தின்படி வாழ வேண்டும். அந்த மனு தர்ம சாஸ்திரம் தான் சொல்லுது கைம்பெண்கள் திருமணம் கூடாது என்று சொல்லி. ஆனால் கலைஞர் கருணாநிதியை நான் எப்பொழுதுமே பாராட்டுவேன். விதவை என்று எழுதிப்பார், அதுல என்ன வராது? ஒற்று வராது. நல்லா கவனிங்க. விதவை என்று எழுதிப்பார், அதுல என்ன வராது? ஒற்று வராது. கைம்பெண் என்று எழுதிப்பார், எத்தனை ஒற்று வரும்? சொல்லுங்க சொல்லுங்க. கைம்பெண்கள் பொட்டு வைக்கலாம் என்று சொன்னார் கலைஞர் கருணாநிதி. அதுதான் திராவிடம். அதுதான் திராவிடம். ஆரியம் கைம்பெண்களுடைய மறுமணத்தை ஏற்றுக்கொள்ளாது. திராவிடம் கைம்பெண்களின் மறுமணத்தை சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளும். நீங்கள் யாரை சப்போர்ட் பண்ணுகிறீர்கள் என்பதை குறித்து கவனமாயிருங்கள். ஆகையினாலே அவர் அப்படியே பாராட்டணும். போவாஸை ரொம்ப பாராட்டணும். அது மாத்திரமல்ல, போவாஸ் முன்னாடியே வரமாட்டார். அவன் போன சர்வீஸில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? போவாஸ் முன்னாடி வரமாட்டார். யாரை முன்னாடி விடுவார்? ரூத்து, நீ முன்னாடி போமா. அத்தை, நீங்க முன்னாடி போங்க. அத்தை, நீங்க 2 பேரும் முடிவு பண்ணுங்க, நான் பின்னாடியே வர்றேன். ஆண்களே, உங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு போவாஸ். டேக்கிங் த செகண்ட் பொசிஷன் இன் த ஃபேமிலி. இல்லையா? எப்போது நான் தான், நான் சொல்றதை தான் நீ கேட்கணும். நான் புருஷனா நீ புருஷனா? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்கயா? எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? ஆண்களே, நான் புருஷனா நீ புருஷனா? அவர் சொல்ல மாட்டார். போவாஸ் சொல்லவே மாட்டார். முன்னாடி போங்க, நீங்க முடிவெடுங்க. என்னடா நீங்க 2 பேர் பாதிக்கப்பட்டவங்க, உங்களுக்கு துணையா இருக்கிறதுக்காக கர்த்தர் என்னை அனுப்பி இருக்கிறார் என்று சொல்லுகிற போவாஸ். போவாஸ்க்காக ஆண்டவருக்கு சொல்லுங்க சொல்லுங்க தோத்திரம் தோத்திரம் நன்றி என்று சொல்லுவோமாக. முடிச்சிருவோமா? முடிச்சிருவோம். போதும் நினைக்கிறேன். 2வது பாயிண்ட் போதும். இந்த போவாஸை பற்றி கூடுதலாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். ரூத் நூலை மனித உரிமை பார்வையில் மறுபடிப்பு செய்தல் என்ற ஒரு புத்தகம் அங்கே வெளியே வச்சிருக்காங்க. தம்பி மரியதாசும் மகன் சாமும் வச்சிருக்கிறாங்க. தயவுசெய்து வாங்கிட்டு போங்க. நிறைய எழுதியிருக்கிறேன், நிறைய பேச முடியல, இப்போ டைம் இல்லாதனால. ஆகினாலே ரூத் நூலை மனித உரிமை பார்வையில் மறுபடிப்பு செய்தல் ஒரு 5 புத்தகம் கொண்டு வந்திருக்கிறேன், பின்னாடி இருக்கு. அவைகளை வாங்குங்கள். திருமறையின் ஆழங்கள் என்ற ஒரு புத்தகம், ஆழங்களுக்கு போவோம் வாருங்கள் என்ற புத்தகம் நீங்கள் கட்டாயம் வாங்கிட்டு போகணும், சரியா? அதே மாதிரி சிறைக்கூட மடல்கள் என்ற புத்தகம், ட்ரெஷர் இன் ஹெவன் என்ற ஒரு ஆங்கில புத்தகம், ஒரே ஒரு காப்பி தான் வச்சிருக்கிறேன். ரூத் நூலை மனித உரிமை பார்வையில் மறுபடிப்பு செய்தல், அதில் போவாஸுக்குன்னு ஒரு 5 பக்கம் வச்சிருக்கிறேன். போவாஸுக்காக 5 பக்கம். அதுக்காகவாச்சும் அதை வாங்குங்க. அதை வாங்குகிற அந்த காசு, அதில் இருக்கிற பிரிண்டிங் காஸ்ட் போக மிச்சம் என்னுடைய சொந்த ஊராகிய மேலாயக்குடியிலே, என்னுடைய சொந்த ஊர் பரமக்குடி பக்கத்தில் ஒரு மேலாயக்குடி என்ற சின்ன கிராமம், அங்கே ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கிறேன். 35 பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். அந்த பிள்ளைகளுக்காக தயவு செய்து வாங்கி கொண்டு போங்கள். முடிச்சிருவோமா? 2வது குறிப்பை. 3வது குறிப்பு போவோமா? யாருடைய ஆன்மீகம் சொல்லுங்க? யோசேப்பின் ஆன்மீகம். சொல்லுங்க, யோசேப். அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிடுறேன். நீங்கள் எல்லோரும் ஒரு மாதிரி பெவில்டடாக உட்காந்துருக்கீங்க.
ஒரே ஒரு குட்டி கதை சொல்லிட்டுமா ஒரு குடும்ப கதை சொல்கிறேன். அந்த கணவன் மனைவியும் அவங்களே வச்சுக்கிறோமே, அந்த கணவன் மனைவியும் அவங்க கொஞ்சம் மிடில் ஏஜ் வந்தோடனே அவங்க ஒரு நாள் காரில் போய்கிட்டு இருந்தாங்களாம். என்னுடைய கல்யாண ஆராதனையிலலாம் அந்த கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. என்னுடைய கல்யாண ஆராதனையில் நான் கலந்து கொள்வோம். அப்போது ஐயா கார் ஓட்டிகிட்டு போனார், இந்த அம்மா பின்னாடி இடது பக்கம் உட்காந்துருந்தாங்க, அப்படி தானே? ஆமாம். அப்போ அப்படி கண்ட்ரி சைடில் போகும்போது இப்படி பார்த்தாரு இடது பக்கம். அங்கே ஒரு 25 எருமை மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, ஒரு 25 எருமை மாடு. அப்போது அவர் சொன்னார், பிள்ளை அந்த இடது பக்கம் பாரு ஜன்னல் வழியா அப்படின்னு. அந்தம்மா இதை கிளாஸை திறந்து விட்டு ஜன்னல் வழியாக பார்த்தாங்க. என்ன மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு சொல்லுங்கம்மா? எருமை மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. என்னங்கன்னு கேட்டுச்சு அந்தம்மா. உங்கள் சொந்தக்காரங்களா நிற்கிறாங்க பார்த்தியா அப்படின்னாரு. யாரு சொல்லுங்க, யாரு? என்னங்க? எருமை மாடுகள். உடனே அந்தம்மா ஒரு நிமிஷம் கூட தாமதம் பண்ணாம, ஆமாம் என் சொந்தக்காரங்க தான், எங்கள் மாமனார், எங்கள் மாமியார், எங்கள் நாத்தனார், எங்கள் கொழுந்தனார், எங்கள் மச்சான் எல்லாரும் நிற்கிறாங்கல்லன்னுச்சு. இது தேவையா மகனே? சொல்லு மகனே. போமா ரைட். யோசேப்பின் ஆன்மீகம். மதிப்புக்குரிய மணமகனாகிய யோசேப்பு, நீதிமானாகிய யோசேப்பு, கடமை தவறாத கணவராகிய யோசேப்பு, அன்புள்ள அப்பாவாகிய யோசேப்பு. எத்தனை என் அன்பான ஆண்களே, பழைய ஏற்பாட்டு யோசேப்பை பற்றி மாத்திரமே சிந்திக்காதீர்கள், புதிய ஏற்பாட்டு யோசேப்பை பற்றி ரொம்ப சிந்தியுங்கள். அக்கா, பழைய ஏற்பாட்டு யோசேப்பு மேலே எனக்கு கோபம் கிடையாது. ஆனால் பிரசங்கிமார்கள் பழைய ஏற்பாட்டு யோசேப்பை பற்றி தான் பேசுவார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டு யோசேப்பு மதிப்புக்குரிய மணமகன், நியாயத்தை நிறைவேற்றுகிற நீதிமான், கடமை தவறாத கணவர், அன்புள்ள அப்பா, நீதியின் சின்னம் யோசேப்பு, கடின உழைப்பின் சின்னம் யோசேப்பு. என் அன்பான கணவர்களே, என் அன்பான ஆண்களே, நீங்கள் ஆண்களாக இருப்பதனாலே குன்னி வாழ வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் உழைப்பாளிகள். என்ன இவர் இன்னைக்கு ஆண்களுக்காகவே பேசுறார் அப்படி இந்த பக்கம் பூரா எனக்கு ஓட்டு போடவே மாட்டாதுங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு என்ன ஆராதனை? ஆண்கள் ஐக்கிய சங்க ஆராதனை. நீங்கள் உழைப்பாளிகள். உங்களுடைய கரங்கள் கருத்து போய் இருக்கின்றன. உழைத்து கருத்து போய் இருக்கிற கரங்களை உடையவர்கள் நீங்கள். சந்தோஷமாக இருங்கள். அதனாலே தான் சொன்னேன், துணிவுள்ள ஆன்மீகம், உழைக்கின்ற ஆன்மீகம், ஆண்களின் ஆன்மீகம், அப்பாக்களின் ஆன்மீகம். அப்பாவையும் கொஞ்சம் மதிக்க பாருங்க. அம்மாவை மதியுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அம்மாவை மதியுங்கள், எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. என் அம்மாவை நான் அதிகமாய் மதிக்கிறவன். திருமதி ஏசடியால் மாசிலாமணி, என் அம்மாவுக்காக நான் நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். அதற்காக அப்பாவை கொஞ்சம் கூட நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அப்பா எங்களுக்காக உழைத்தவர், ஓடி உழைத்தவர், கடைசி நேர வரையிலும் உழைத்தவர், வயல்வெளியிலே உழைத்தவர், கருத்து போன கைகளை உடையவர். அம்மாவுக்கு அழுது விடுவார்கள், ஆனால் அப்பா அழமாட்டார். எங்கே அழுவார் தெரியுமா? சொல்லுங்க. உள்ளுக்குள்ளேயே அழுவார். நான் கண்ணீர் விட்டு விட்டால் என் பிள்ளைகள் தப்பாக நினைத்து விடுவார்கள் என்று. என் அன்பானவர்களே, இங்கே ஒரு பெரிய உரிமையும் பொறுப்பும் உள்ள ஒரு ஆன்மீகத்தை, ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று கூட எழுதி வைத்திருக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன். போதுமா? யோசேப்புகளே, நீங்கள் சொல்லுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, யோசேப்புகளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கடினமாக உழையுங்கள். 70 வயதாகிறது எனக்கு. 210 வருஷம் வேலை செய்திருக்கிறேன். இது என்னது 70 வயசு தான் உனக்கு ஆயிருக்கு, 210 வருஷம் வேலை செய்திருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியலையா? 3 ஆள் வேலை செய்திருக்கிறேன். ஆமாம், 3 ஆள் வேலை செய்திருக்கேன். 4 ஆள் வேலை செய்திருக்கிற ஆண்கள் இருக்கிறார்கள். நீங்களும் வேலை செய்கிறீங்க, நீங்கள் வேலை செய்யாமல் இல்லை. ஆனால் அதற்காக ஆண்களை அவமானப்படுத்தாதீர்கள் என்று உங்களை அன்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். 4வது பாயிண்ட் போயிருமா? கடைசி பாயிண்ட். அப்படியானால் 1 சொல்லுங்க, ஏசாவின் ஆன்மீகம். என்ன ஆன்மீகம்? மன்னிக்கும் ஆன்மீகம். 2
போவாசின் ஆன்மீகம் என்ன ஆன்மீகம்? அதை எப்படி சொல்லலாம் தெரியுமா? ஏற்றுக்கொள்ளும் ஆன்மீகம். அப்படி சொல்லுவோமா? ஏற்றுக்கொள்ளும் ஆன்மீகம், மனமு வந்து ஏற்றுக்கொள்ளும் ஆன்மீகம். இன்னைக்கு போவாஸ் நம்ம ஊர்ல மதுரையில் இருந்திருந்தா ஆணவ கொலபணியை கொண்டிருப்பாங்க. நல்லா கவனிங்க. போவாஸ் மாத்திரம் இன்னைக்கு மதுரைக்காரராக இருந்திருந்தா அவர் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆணவ கொலை செய்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் அவர் வேற ஜாதியை சேர்ந்தவள். யாரு? ரூத்து. மதுரைக்காரர்களே கவனமாக இருங்கள். மூணாவது யாருடைய ஆன்மீகம்? யோசேப்பின் ஆன்மீகம், பொறுப்புள்ள ஆன்மீகம். சொல்லுங்க. கடைசியாக பர்னபாவின் ஆன்மீகம். பர்னபா என்றால் என்ன அர்த்தம்? ஆறுதலின் மகன். நன்றி, நன்றி அம்மா. யார் சொன்னது? யார்? நன்றி அம்மா. ஆறுதலின் மகன். அவர் என்ன செய்தார்? ஒரே ஒரு செயல் மாத்திரம் சொல்லிடுவோம். தனக்குள்ள எல்லா சொத்துக்களையும் விற்று யாருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்? பேதுருவின் பாதத்திலே வைத்து என்ன செய்ய சொன்னார்? ஏழைகளுக்கு அள்ளி கொடுங்கள் என்று சொன்னார். கொடுக்கும் ஆன்மீகம். எழுதி வச்சுக்கிறங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் கிவிங், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் ஷேரிங், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் கிவிங், ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் ஷேரிங். அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்காக பங்கு வைத்து கொடுத்தவர். பர்னபான்னு பேர் வச்சவங்க யார் இருக்கீங்களா? இங்க யாராச்சும் பர்னபாஸ் இருக்கீங்களா? இல்லையா? நல்ல பெயர்களெல்லாம் வைக்க மாட்டீங்களே, நல்ல பெயர்களெல்லாம் வைக்க மாட்டீங்களே. ஆமாம், இப்போல்லாம் பேர் வைக்கிறதெல்லாம் ரொம்ப பரிதாபமாக இருக்குது. உங்கள் பேர் என்னன்னு ஒரு பையன்கிட்ட கேட்டேன். என் பேர் ஜீஜு அப்படின்னா. உன் பேர் என்ன? ஜீஜுன்றான். உன் பேர் என்னம்மா அப்படின்னா ஜிஜின்றாவ. ஜிஜின். ஆமாம், ஜீஜு, ஜிஜின். பர்னபாஸ்னு பேர் வைங்கய்யா. எங்கள் அப்பா எனக்கு வைத்த பேரை குறித்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்ன நினைத்து வைத்தாரோ தெரியவில்லை. இல்லையா? நாங்கள் ஞான மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்று அவர் சொன்னார். அதனாலே தான் ஞானவரம் என்று பெயர் வைத்தார் போல. புலமா பர்னபா என்றால் ஆறுதலின் மகன் என்று பொருளாம். பகிர்ந்து கொள்ளும் ஆன்மீகம். வாங்குகிறதை பார்க்கலும், சொல்லுங்க, வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்ற அந்த ஆன்மீகத்தை நான் நிச்சயமாக பாராட்டுகிறேன். அன்பான நண்பர்களே, கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் பர்னபாவின் கரங்கள். இது எப்படி இருக்கு? கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் பர்னபாவின் கரங்கள். நான் பசியாயிருந்தேன். சொல்லுங்க. நான் டைரியை மூடின உடனே சிலருக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியும். டைரியை மூடின உடனே சிலர் சந்தோஷமா இருக்கு. நான் பசியாயிருந்தேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தீர்கள். நான் தாகமாயிருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள். நான் ஆடை இல்லாதிருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தீர்கள். நான் அந்நியனாயிருந்தேன். அதுதான் போவாஸ், அதுதான் போவாஸ். நான் அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள் உங்களை ஒருவராக. நான் வியாதியாயிருந்தேன், சொல்லுங்க, விசாரிக்கல, பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். செய்யுங்கள், கொடுங்கள், ஆண்டவர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி 4 பேரையும் திரும்ப சொல்லி முடிக்கிறேன். 1, சொல்லுங்க. ஏசாவின் ஆன்மீகம். என்ன ஆன்மீகம்? மன்னிக்கும் ஆன்மீகம். இன்னைக்கு கொஞ்சம் மன்னிப்போமா? இன்னைக்கு கொஞ்சம் மன்னிப்போமா? ரொம்ப நாளாக பேசாதவங்க கொஞ்சம் ஃபோன் எடுத்து, இன்னைக்கு கொஞ்சம் ஃபோன் எடுத்து அண்ணன் தம்பிக்குள்ள, மச்சான் மாமைக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கீல்லப்பா, இன்னைக்கு ஒரு ஃபோன் பண்ணுப்பா. இன்னைக்கு நீ கோயிலுக்கு வந்ததுக்கு அது நடக்கட்டுமே. தயவு செய்து. அவ பேச மாட்டேங்கிறாள், நான் என்னத்துக்கு பேசணும்? நீ ஒரு ஃபோன் எடுத்து இன்னைக்கு ஃபோன் பண்ணுமா. மன்னிக்கும் ஆன்மீகம். 2வது போவாசின் ஆன்மீகம். என்ன ஆன்மீகம்? ஏற்றுக்கொள்ளும் ஆன்மீகம். ஏற்றுக்கொள்ள முடியாதவரை ஏற்றுக்கொள்ளும் ஆன்மீகம். 3 யோசேப்பின் ஆன்மீகம். என்ன? பொறுப்புள்ள ஆன்மீகம். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. 4 பர்னபாவின் ஆன்மீகம். என்ன ஆன்மீகம்? ஷேரிங். ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஃப் ஷேரிங் அண்ட் கிவிங். Shall we pray? Shall we pray? Let us pray. ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, நன்றி. ஏசாவுக்காக நன்றி. ஏசாவின் பிள்ளைகள் 60,000 பேர் கொல்லப்பட்டு விட்டார்கள் ஆண்டவரே. யாக்கோபு இன்னும் கொலைவெறித்தனத்தோடு ஆடிக்கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அந்த யாக்கோபு மனம் திரும்ப வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உலக நாடுகள் யாக்கோப்பை கண்டித்து திருத்த வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். போதும் ஆண்டவரே,
ஏசாவின் பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த நாங்கள் மிகுந்த மனபாரத்தோடு ஜெபிக்கிறோம். பர்னபாவுக்காக, போவாஸ்க்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களிலும் குறைவுள்ளவர்களை தாராளமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யோசேப்புக்காக உமக்கு நன்றி. நாங்கள் பொறுப்புள்ளவர்களாக நடந்து கொள்ள உதவி செய்யும். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடையதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளும் பர்னபாக்களாக நாங்கள் மாற எங்களுக்கு அருள் செய்து காப்பீராக. துதி கனமகிமையெல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ.